ஹாய் கைஸ், இதுதான் நம்ம யூடியூப்பில் போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதுசாக வந்திருக்க காச்சா கேம் உதரிங் வேவ்ஸ் பற்றி. இந்த உதரிங் வேவ்ஸோட 1 வீக் நான் விளாண்டதில் அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அந்த கேம் பிளே எப்படி இருக்குங்கிறத பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோ அடுத்து வர வீடியோஸில் நான் ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும், இந்த கேரக்டர் செலெக்ஷன் பேனர், அது மாதிரி செலெக்ஷன் பேனர் அப்போ யார் யாரை செலக்ட் பண்ணலாம், யார் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு கேம் பிளே ஈஸியாக இருக்குங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு நார்மல் மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தருவாங்க. ஜம்பிங், ரன்னிங், அது மட்டும்தான் இருக்கும். அண்டு உங்களுக்கு இதில் கண்ட்ரோலர் ஃபெசிலிட்டி இருக்குது, வேணால் நீங்கள் கண்ட்ரோலரை கனெக்ட் பண்ணி கூட விளாண்டுக்கலாம். நெக்ஸ்ட் பேசிக் அட்டாக். நெக்ஸ்ட்டு வந்து கிளைம்பிங். கிளைம் பண்ணுறதுக்கு நார்மலாக டேப் அப் பண்ணிங்கன்னா கிளைம் பண்ணும். அது இல்லாமல் அதுலேயே நீங்கள் ஸ்ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் வால்லேயே ரன் பண்ண முடியும். நார்மலாக எனிமீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு பேசிக் அட்டாக் ஃபங்க்ஷன். அது இல்லாமல் மற்ற காச்சா கேமில் இருக்க மாதிரி ஸ்கில் யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்கில்லுக்கு ரெசனன்ஸ் ஸ்கில் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதே தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் பேர் மட்டும் வேறு மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் தான் விளாண்டுருக்கேன். நிறைய பேர் இதை மொபைலில் விளையாட முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் மொபைல்லேயும் ஃப்ளூயிடாக தான் விளையாட முடியும். பின்னாடி உங்களுக்கு என்ன செட்டிங்ஸில் நான் வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போகிற வழியில் இருக்க எல்லா ஐட்டமும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு வெப்பனுக்கு, கேரக்டரை அசைன் பண்ணுறதுக்கு, லெவலப் பண்ணுறதுக்கு, அது மாதிரி சில விஷயங்களுக்கு இது மாதிரி இருக்க ஐட்டம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்க அனிமேஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நீங்கள் கென்ஷின் இம்பேக்ட்டுங்கிற காச்சா கேம் விளாண்டுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். பட் இது கொஞ்சம் சில ஏரியாவில் டார்க்காக மியூட்டடாக இருக்குது. ஏதாவது சோகம் நடந்த மாதிரி இருக்கும். வார் ஏரியாஸ்லாம் அது மாதிரி இருக்கும். அண்டு நார்மலான ஏரியாலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் நான் மொபைலில் ரன் பண்ணிகிட்டு இருக்க செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை பார்த்துக்கோங்க. கிராஃபிக்ஸ் லோவில் வச்சுருப்பேன். மீடியம் அது மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். என்னோடய மொபைலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதும். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 10. ஸோ உங்களுக்கு ப்ராசஸர் அவ்வளோ அதிகமாக இருக்காது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு ஒரு கேம் பிளே மாதிரி ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு லேக் ஆகுதுன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு கேமு உள்ளுக்குள்ளே லோட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கேரக்டர் முடிஞ்ச உடனே இந்த செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேம் பிளே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லேக்கு பயங்கரமாக லேக் ஆகுது. பார்த்தீங்கன்னா கேரக்டர் வர்றதுன்னு தெரியல, அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியமில் வச்சதுக்கே என் ஃபோனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு இது செட் ஆகும். உங்கள் ப்ராசஸர் 800க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போய் ரிட்டன் மாற்றுறேன், ஏன்னா கேம் ரொம்ப லேக் ஆகுது. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு இந்த டைம் லோவில் இல்லை வெரி லோவிலே வைக்கிறேன். வெரி லோவில் வச்சுட்டு நீங்கள் என்னை கேட்டால் எஃபிஎஸ்மே 24 எஃபிஎஸில் வச்சுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் ஸ்ட்ரெயினும் கம்மியாகும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் கொஞ்சம் நல்லாவே நார்மலாக இருக்கும். என்னால் ஈஸியாக டாச் பண்ணுறது எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தில் என்னால் கரெக்டாக டாச் பண்ண முடியாது, கேரக்டரை ஸ்விட்ச் பண்ண முடியாது, அது மாதிரி எதுவும் பெருசாக பண்ண முடிஞ்சிருக்காது. இப்போ கேம் பிளே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களால் கென்ஷின் எந்த மொபைலில் நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா அது மொபைலில் விளாட முடிஞ்சுன்னா அதே மொபைலில் இதுவும் விளாட முடியும். உங்களால் உங்கள் ஸ்பேஸை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கென்ஷினும் பெருசாக இருக்கும். இந்த கேமும் 7GB கிட்டத்தட்ட 10GB பக்கம் வந்துடும் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இன்னும் அப்டேட் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த கேமையும் மொபைலில் விளாட முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஓகே, இந்த மினி பாஸை நம்ம அடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். இது கேமில் இருக்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான மினி பாஸ் தான். உங்களுக்கு நிறைய கேமில் நிறைய இடத்துல அதான் இருக்கும். இது உங்களோட ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்.
இந்த பாஸ் ஃபைட் வந்து டுட்டோரியல் பாஸ் ஃபைட்டுங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அடிக்கிற வரைக்கும் அந்த கேரக்டர் உங்களை அடிக்காது. ஸோ நீங்கள் அடித்ததுக்கப்புறம் எப்படி டாட்ச் பண்ணுறது, எப்படி பேரி பண்ணுறதுன்னு இதில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் கரெக்டாக ஆப்பனண்ட் அட்டாக் பண்ணுற நேரம் வந்து டேஷ் அமுத்துனீங்கன்னா கரெக்டாக டாட்ச் ஆயிரும். டாட்ச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பேரிக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு பட்டன் இல்லை, அதுக்கு பதிலாக பேரிக்கு வந்து நீங்கள் பேசிக் அட்டாக் பட்டன் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக உங்களுக்கு ஒரு ரிங் லைட் மாதிரி ஒன்று வரும், எல்லோ கலரில் ஒரு ரிங் ஆஃப் லைட் வரும். அந்த ரிங் ஆஃப் லைட் வரும்போது கரெக்டாக அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பனண்ட் வந்து ஒரு 0.5 செகண்டுக்கு வந்து ஸ்டன் ஆகி நிற்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த பேரி வந்து எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த கேரக்டருக்கு வந்து எல்லோ கலர் லைட் இருந்தோடனே நம்ம இங்கே பேசிக் அட்டாக் அமுத்தினோம்னா ஆப்பனண்ட்டுக்கு வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸ் பக்கம் ஸ்டன் ஆயிடுவாங்க. அதே நேரம் அவங்களுக்கு ஹெல்த் பார் கீழே இருக்கிறது வந்து ஒரு டஃப்னஸ் பாருங்கிற மாதிரி அந்த ஃபுல்லாக டெப்ளீட் ஆகும்போது அவங்க வந்து உங்களை எதுவும் அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. அதே நேரம் நீங்கள் அடிக்கிறது வந்து அவங்களுக்கு டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக போகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேமை எவ்வளோ பேரி பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்களால் கேமை ஜெயிக்க முடியும். பேரி அதுக்கப்புறம் டாஜிங் அது ரெண்டும் பண்ணாமல் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏர்லி கேம் உங்களுக்கு ஸ்டோரி ஃபைட்லாம் எவ்வளவோ ஈஸியாக இருக்கும். பட் லேட் கேமில் ஃபைனல் பாஸ் அடிக்கும்போது நீங்கள் ஆப்பனன்ட்ஸ் வந்து உங்களை ஒன் ஹிட்டில் கொள்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டாஜும் பண்ணி ஆகணும், பேரியும் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஸ்டோரி கொஸ்ட்டில் கூட சில பாஸஸ் வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் டாஜ் அப்புறம் பேரி ஒழுங்காக பண்ணலன்னா. ஸோ நீங்கள் முன்னாடியே கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பாஸ் ஃபைட் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டுன்னு இல்லை, எந்த ஓப்பன் வேர்ல்டில் இருக்க எந்த ஃபைட்டை முடித்தாலுமே சில டைம் எனிமீஸ் வந்து ஒரு ரெமனண்ட்டை விட்டுட்டு போவாங்க. அது வந்து இது மாதிரி லைட் எல்லோ கலரில் இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேட்டா பேங்க்குங்கிற லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதை நீங்கள் வந்து உங்கள் கேரக்டரில் வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணும்போது அது உங்கள் கேரக்டருக்கு வந்து அட்டாக் டேமேஜு, ஹீலிங் போனஸ் அது மாதிரி நிறையா வந்து தரும். நீங்கள் மெயின் ஸ்டாட்டை பொறுத்து எந்த கேரக்டருக்கு எக்யூப் பண்ணுங்கிறத பார்த்து எக்யூப் பண்ணிக்கலாம். எக்யூப் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோவாக நீங்கள் மாறி என்ன அட்டாக் பண்ணணுமோ அந்த அட்டாக் பண்ணுவீங்க. இந்த கேமோட மெயினான டேமேஜ் ஃபங்க்ஷனே இதுதான். வெப்பன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் கேரக்டரை டெவலப் பண்ணுவீங்க. அது ரெண்டும் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கேமில் வந்து எக்கோவையும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அது எக்கோ வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு நாளில், அதுக்கு கேப்புங்கிறது இல்லை. ஓப்பன் வேர்ல்டில் நீங்கள் எனிமீஸை டிஃபீட் பண்ணும்போது அது எக்கோவை ட்ராப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்கும். சர்டைன் எனிமீஸ் இருப்பாங்க, எக்ஸைல்ஸ்ன்னு பேர் வச்சு ஹியூமன் டைப் எனிமீஸ் வருவாங்க. அந்த டைப் ஆஃப் எனிமீஸ்லேருந்து உங்களுக்கு எக்கோ கிடைக்காது. மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்கோ ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எக்கோ வந்து போக்கிமானில் எப்படி ஷைனிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கோ, அதாவது கலர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதே மாதிரி இந்த கேம்லேயும் நீங்கள் அப்டைன் பண்ணுற எக்கோஸ் வந்து ஷைனியாக இருக்கிறதுக்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் ஒரு எனிமி கூட ஷைனியில் கிடைக்கல, பட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வெறும் ஒரு 6 மான்ஸ்டர் மட்டும்தான் இந்த ஷைனி ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகும்போது நிறையா மான்ஸ்டர் இன்க்ளூட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்கோ கலெக்ட் பண்ணுறதுனால என்ன யூஸுங்கிறத பற்றி சொல்கிறேன். அதே நேரம் எந்த கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அதாவது கேரக்டர் பேனலில் எந்த கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது மாற்றணும்னா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.